இது என் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அழகா இருக்குல்ல, உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த காத்துக்கோ அந்த வெதரோ செம்மையா இருக்கு. கீழே நேபர்ஸ் எங்கேயோ போறாங்க போல் இருக்கு. அவனை எடுத்துட்டு அவனை தான் நம்ம வேவு பார்க்கணும்னு சொல்லிட போறான். மேலே பார்ப்போம். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, வீடியோ வந்து எப்படி நல்ல ஹேங்கிளில் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணலான்னு கொஞ்சம் யூடியூப்லேயே பார்த்து சர்ச் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி ஐடியெலாம் நானே பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி மொட்டை மாடிக்கு ஏறி இருக்கேன். இங்கே நல்லா ஒரு மழை வரப்போகுது, இருட்டி இருக்குது, பின்னாடி பார்க்கலாம் எப்படி. ஆனால் இடியோ செம்ம இடி அடிக்குது, மண்டையில் வந்து விழாமல் இருந்த சரி. ஓகே, எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். என்னோடய ஐடியா இந்த பூவை ஜூம் பண்ணி நல்லா கிட்ட எடுத்து அப்படியே மெதுவாக கீழே கொண்டு வரணுன்னு தான் என்னோடய ஐடியா. எடுத்தாச்சு, அடுத்தது போவோம். ஓகே, ஸோ இந்த செடியை ஜூம் பண்ணுவோம். ட்ரெயின் 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 நம்ம இதை ஜூம் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் ட்ரெயினை வர்றது நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த செடியை எடுத்துகிட்டு ஆங்கிளாக சைட்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஐடியா ஏதோ பண்ணலான்னு பார்த்தா சுத்தமாக ஐடியா போச்சு. சரி பரவாயில்ல, அடுத்தது என்ன பண்ணேன், இந்த பூவை எடுப்போம், ஏன்னா கலர் அழகாக இருந்துச்சு. சரி இந்த பூவை ஜூம் பண்ணி நம்ம வீடியோவில் எடிட்டிங்கில் ஏதாவது பண்ணிடலான்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் கிட்ட போய் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இந்த பூவாவது எடுப்போம், இது ஆட் பண்ணி அடுத்த கடைசி வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு சீனாக நான் காட்டிட்டேன். இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னா பிளானு. எப்போல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறேனோ அன்றைக்கெலாம் மழை வேகமாக அடிக்குது. ஏன்னு தெரியல. நீ பரவாயில்ல கோயிலுக்கு வராதுன்னு கடவுள் சொல்கிறாரா, இல்லை நீ கோயிலுக்கு வர்றது பெரிய அதிசயமாக இருக்குது அதனால மழை அடித்து ஊற்றோன்னு சொல்லுவாங்களே, அந்த டேர்ம்ஸில் எதுவும் நடக்குதான்னு என்னான்னு புரியல. நான் ஒன்று மட்டும் புரியுது, என்னைக்கெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன்னா அன்னைக்கு மட்டும் மழை பெய்யும். இந்த மேலே உட்காந்து இப்படி தனியாக இந்த காற்றுல உட்காந்து இருக்கும் போது நிறையா விஷயங்கள்லாம் மைண்டில் வருது. பட் இருந்தாலும் இந்த அமைதியான நேரத்தில், அது அமைதின்னு சொல்ல முடியாது ஏன்னா சுற்றி சத்தமாக தான் இருக்குது. நான் மெயினாக வந்து நம்ம இருக்கிற ஏரியா வந்து சிட்டி, இது ரொம்ப பிஸியான சிட்டி. ஒரு காலத்தில் இது ஒரு சின்ன டவுனாக இருந்தது, இன்னைக்கு இது மிகப்பெரிய சிட்டி. ஸ்லாங்கோட பூச்சோங் சொன்னாலே எல்லாரும் தெரியும் எவ்வளோ பெரிய சிட்டின்னு. யாரும் போறாங்க கீழே. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 28 29 வருஷம் ஆயிடுச்சு, 29 இயர்ஸ். ஸோ இந்த அக்க பக்கவங்களாம் இந்த பழசுலாம் இருக்கிறவங்க எல்லாமே கைக. ஆனால் இந்த புதுசு வர்றதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் பண்ணாத கூத்துலாம் இல்லை. பக்கத்துலேயே நிறைய நேபர்ஸ் மாறிட்டாங்க. வர்ற நேபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசு குறைவாக இருக்கிறவங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க. நாங்களும் அப்படி சின்ன பிள்ளைங்க. இந்த ஏரியாவே ஒரே கலாட்டா பண்ணி எடுத்துருவோம் ட்ரெயின் போட்டு. ஸோ இந்த 5 மணி ஆயிடுச்சுன்னா ஏரியா நம்மளோட. இங்கிட்டிருந்து அந்த இடத்துக்கு ஓடும், அங்கேருந்து இங்கிருந்து ஓடும், அப்படி போயிட்டு வந்து ஒரு ஏரியா. ஆனால் இன்னைக்கு 5 மணி ஆனால் கூட ஒரு சின்ன பிள்ளைங்க இல்லை. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் தானே, எல்லாம் பெருசாகி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தான் இந்த ஏரியாவோட பொங்கரிய. இப்ப எல்லாம் வளர்ந்து நாங்களே அம்மாவோ அப்பாவோ ஆவணு நிறைய பேர். அந்த முன்ன வீட்டுக்காரவங்க அது அங்க அந்த வீட்லயே 5 பிள்ளைங்க, எங்க வீட்டுல 5 பிள்ளைங்க, அந்த 2 வீட்டு தள்ளி அவங்களுக்கு 5 பிள்ளை, என் பக்கத்து வீடு ஆண்டிக்கு 3 பிள்ளைங்க. எல்லாம் அப்படியே போச்சு. எல்லாம் ஒரு 29 இயர்ஸ் பேக்னா எல்லாம் அப்படி மாறி போச்சு.
மாறி 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 லைஃப் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு ட்ரெயின் போகுது. டைம் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டா நம்மளுக்கு கொண்டு போகுது. அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு 10 வருஷத்துல இன்னொரு ஏஜை தாண்டிடுவோம். அப்புறம் இன்னொரு 10 வருஷத்துல இன்னொரு ஏஜை தாண்டிடுவோம். இன்னொரு 10 வருஷத்துல இருப்போமா இருக்க மாட்டோமான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஏஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பழைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போதோ இல்லை கால் பண்ணும்போதோ இல்லை எங்கேயாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சில பேர் உடம்பு முடியாம இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கே வாவ், லைஃப் பாரு எப்படி இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஏஜோ இல்லை நம்ம வாழ்ற வாழ்க்கை அந்த நிமிஷம் வந்து ரொம்ப முக்கியமான நிமிஷம். இதுக்கப்புறம் கவலைப்படுறதுக்கோ இல்லை சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை கவலைப்படுறதுக்கோ இல்லை சண்டை போடுறதுக்கோ பகையை வச்சுக்கிறதுக்கோ இல்லை லைஃப் உங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. நோமோ இப்போ யாரெல்லாம் இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஆச்சா பூச்சான்னு வாழ்ந்தோன்னா இப்போ ஒரு கட்டம் வரும்போது நம்ம லைஃப் செட்டில் ஆகுது. ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் வந்து அப்டேட்டில் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஈவன் என்னோட அப்டேட்டு சில பேர்த்துக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து சில பேர்த்துக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு, பரிதாபமும் படுறாங்க. பட் அதான் நம்ம அங்கே அப்டேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அப்படி தோணுது, அவங்க லைஃப் ஸ்டோரி கேட்குறப்ப நம்மளுக்கு அப்படி தோணுது. அவள் பாருங்க அந்த ஸ்டேஜ் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. இட்ஸ் அ வெரி ஹியூமன் லைஃப் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, அப்போது சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து ஒரு பெருநாள் கொண்டாடுறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கட்டம் வர்றப்பெல்லாம் பெரியவங்க சொல்கிறப்ப ஐயோ, ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி வந்துருச்சுன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப, நான் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளி வந்துருச்சு, பட்டாசு வாங்க போகிறோம், புது சட்டை, ஷாப்பிங்கும். அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் அவங்க கூட்டிகிட்டு ஷாப்பிங் போடுவாங்க. அதுக்குள்ளே எப்படி பூந்து விளையாண்டு வெளியே வர்றது, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில். அப்போ ஆனால் பெரியவங்கெல்லாம் அந்த டைம்ல ஐயோ தீபாவளி வந்துருச்சா போன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீனிங் எங்களுக்கு புரியாது. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. இப்பதான் புரியுது ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஏண்டா அவங்க அப்படி சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா நிஜத்துல ஒரு தீபாவளி கொண்டாடுறது, அதுல வந்து எவ்வளவு விஷயம், ஒரு பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஒரு குடும்பத்துல அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கொண்டு வரணும், எவ்வளவு ஒத்துமை இருக்கணும், என்ன செய்யணும்ட்டுன்னு அந்த ஒரு ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்கே வாவ். ஸோ அதனாலதான் வந்து அப்போ இருந்த அந்த என்னெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க சொன்னாங்களோ இப்போ எனக்கு புரியுது என்னன்ட்டு. பட் இருந்தாலும் அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அந்த தீபாவளியோ இல்லை பெருநாள், புது வருஷமோ இல்லை பொங்கலோ எது வந்தாலும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் என்னென்ன செய்யணுமோ எல்லா முயற்சியும் செய்வாங்க. அது ஒரு காலம். இப்பயும் அந்த காலத்தில் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்கு. இங்கே மலேசியால நம்ம அந்த கல்ச்சரை போயிட்டு தான் இருக்கு. நீங்கள் வேற வேற இடத்துல இருந்தீங்கன்னா இங்கவும் நாங்கள் வந்து அந்த கல்ச்சரோட ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்கு, நம்மளுக்கும் தீபாவளி வரப்போகுது. எனக்கும் தீபாவளினா சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சமான ஒரு பெருநாள்னா தீபாவளி தான். ஏன்னா புது சட்டை, நான் சொன்ன மாதிரி புது சட்டை, அப்புறம் பட்டாசு, எங்கள் அம்மா விதவிதமாக சமைச்சு வைக்கிறது. சின்ன வயசில் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றதுலாம் அது என்னோட எக்ஸைட்மெண்ட் கிடையாது. ஆனால் பட்டாசு விளையாடும் பாருங்க, அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட்டே. பட்டாசுனாலே எனக்கு ஒரு ஜாலி தான். அப்புறம் இப்போ அந்த ஜாலி வந்து இன்னமும் இருக்குது.
தீபாவளி டைம் வந்து பட்டாசுலாம் வாங்கி விளையாடுறது. சில நேரம் இல்லை வேணாம் நான் விளையாடல அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் விளையாட ஸ்டார்ட் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, கையிலே பிடிக்க முடியாது. அப்படி விளையாடுவோம். ஸோ வானவெடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானவெடி வந்து வெடிக்கா அதோட அழகு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த வருஷம் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தீபாவளியோட வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் தீபாவளி வானவெடி அடிச்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 12 மணிலேருந்து 1 மணி ஆயிரும். பட்டாசு குறையவே குறையாது. அப்படி ஒரு வானவெடி வரும். அன்டில் 2 o'clock நைட்டு 12 மணி தீபாவளி ஈஃபில் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி வரைக்கும் இந்த ஏரியாவில் அடிப்பாங்க பாருங்க பட்டாசை. அம்மா இங்கே ஒரு ஆள் போட்டால் அங்கே ஒரு ஆள் போட்டி போடுவாங்க. நீ வெடிச்சிட்டியா, இப்போ நான் போடுறேன், நான் போட்டேன்னா நான் போடுறேன்னு போட்டு இங்கன்னு அடிப்பாங்க பட்டாசு. பட்டாசுலேயே போட்டி நடக்கும். ஆனால் அவங்க யார் வீட்டில் வெடிக்கிறாங்க, இவங்க யார் வீட்டில் வெடிக்கிறாங்கன்னு தெரியாது. நீ என்னை விட பெருசாக வெடிச்சிட்டியா, இன்னும் பாரு என்னோட பட்டாசு நான் பெருசாக வெடிப்பணும் அடிப்பாங்க பாருங்க வானவெடி. இதுக்கு நடுவில் இருக்கிற நான் இங்கே பார்க்கலாமா அங்கே பார்க்கலாமான்ட்டுன்னு நாங்கள் தான் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருப்போம். பட்டாசு வெடிக்கிறவங்களோட பட்டாசு பார்க்குறவங்களுக்கு தான் அதிகமாக ஜாலியாக இருக்கும். நானே இங்கே பிடிச்சிட்டா அங்கே வெடிப்பாங்க, அவங்க பிடிச்சிட்டா அவங்க வெடிப்பாங்களே, பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அது வானவெடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நானும் ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருக்கு. நானும் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கடுப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை கண்டிப்பாக பிடிக்கணும். ஒரு வாட்டி என் வீடியோ தட்டிட்டா கம்பல்சரி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். வீடியோ எண்டு முடிஞ்சோடனே வீடியோ எண்டு வர்றதுக்கு முன்னிக்கே சப்ஸ்கிரைப் தட்டிருக்கேன். ஓகே, பாய்.